Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வந்து ஸ்ட்ரைட்டா அந்த லைன்ல ஒரு பிக் செயின் ஒன்னு போடுறோம். போட்டுட்டு அதை வந்து லாக் பண்றோம். ஓகேங்களா? சோ லாக் வந்து ரொம்ப சின்னதா பக்கத்திலேயே போடணும். போட்டுட்டு அதை அப்படியே பேக் சைடு கொண்டுட்டு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட செயினோட மிடில் போர்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அதே லைனுக்கே போகிறோம். ஒரு ஸ்டெப் இதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கு கீழே போய் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் செயின், அதை அப்படியே பேக் சைடு கொண்டுட்டு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட செயினோட மிடில் போர்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் செயின். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ரிட்டன் கீழே ட்ரா பண்ணியிருக்கிற அதே லைனுக்கே வரும். ஒரு ஸ்டெப் இதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கு கீழே கொண்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு ஒரு லாக், அதை அப்படியே பேக் சைடு கொண்டுட்டு வந்து மிடில் போர்ஷன் பக்கத்தில் ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். ஸோ உள்ளே ஸ்டிச் பண்ணக்கூடாது, பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ரிட்டன் கீழே வரப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் வந்து கீழே கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிட்டன் வரப்போ ட்ரா பண்ணியிருக்கிற அதே ஷேப்புக்கு தான் வரணும். எந்த லைனில் ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதே லைன்லேயே கொண்டுட்டு வந்து நம்ம ரிட்டன் ஸ்டிச் போடணும். அப்போ தான் நம்ம ட்ரா பண்ணிக்கிற அதே ஷேப்லேயே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு லைனில் போடுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஷேப்பில் போடுறப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் ஆகும், நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஷேப்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், பேக் சைடு நான் கொண்டுட்டு வந்து பாதியில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம கீழே போகிறப்பெல்லாம் லாங்காக செயின் போடுவோம். அதை திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு சைடில் போடுறப்ப ஸ்மால் செயினாக போடுவோம். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். ஸோ லாக் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது, சின்னதாக தான் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சைடில் மிடில் போர்ஷன் பக்கத்தில் போடுறப்ப கேப் விட்டு தள்ளி போடாமல் ஒட்டி ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நாட் வந்து உங்களுக்கு நான் 2 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எந்த டைப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் எந்த டைப் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லாங் செயின் போடுறோம், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப். அதிலிருந்து பேக் சைடு போய் அதோட ஹாஃப் போர்ஷனில் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுறோம், அது தேர்ட் ஸ்டெப். அதுக்கு ஒரு லாக் பண்ணுறோம், ஃபோர்த் ஸ்டெப். ஸோ மொத்தம் இதில் 4 ஸ்டெப் இருக்குது. திரும்பி ரிட்டன் கீழே வரப்போ ஒரு ஸ்டெப் கீழே கொண்டுட்டு வந்துடணும், ஸ்டெப் 1. அடுத்து லாக் பண்ணுறது ஸ்டெப் 2. அடுத்து ரிவர்ஸில் வர்றது ஸ்டெப் 3. அதுக்கு ஒரு லாக் பண்ணுறது ஸ்டெப் 4. ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் போடுங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? யூ நெக் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு மேங்கோ ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேங்கோ ஷேப்பில் போடுறப்ப நமக்கு வந்து நல்லா கேர்வ் ஆகும். ஸோ அந்த கேர்வில் எப்படி போடணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு ஷேப் இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டுட்டு வரீங்கன்னா இப்போ இந்த வளைவில் வந்து இந்த கேர்வில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் ஃபஸ்ட்லேருந்து கூட அடுத்த கேர்வுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த 3 ஷேப்புமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேங்கோ ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கொண்டுட்டு வரணும். ஸோ மேங்கோவை எப்பயுமே ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கொண்டுட்டு வந்தால் தான் இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மேங்கோ ஷேப் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கர்வ்லலாம் போடுறப்ப என்ன பண்ணோன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் கீழே வரப்பெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு கீழே வருவோம் இல்லையா? ஸோ அந்த டைம்லேயும் கொஞ்சம் நம்ம வந்து கேப்பு கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் கொண்டு போய் போடுற ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப க்ளோஸாக பக்கத்துலேயே கொடுக்கணும், கேப் விட்டு கொடுக்கக்கூடாது. திரும்பி ஒவ்வொரு தடவையும் ரிட்டன் வரப்போ கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கிற அதே லைன்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு உடனே கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப க்ளோஸாக பக்கத்துலேயே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் வரப்போ நம்ம வந்து செயினை கொஞ்சம் சின்னதாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். ரொம்ப லாங் செயினாக பெருசாக போட்டோன்னா நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வராது. ஸோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயினோட சைஸையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் கீழே கொண்டுட்டு வரப்போலாம் கரெக்டாக அந்த ட்ராயிங் மேலேயே கொண்டுட்டு வரேன் பாருங்கள். ஸோ ஒரு சில பிளேஸில் வந்து நமக்கு ட்ராப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் ஒரு சில பிளேஸில் வந்து கர்வ் பண்ணுறதோ இல்லை பெண்ட் பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடையுமே சைடில் வரப்போலாம் நான் ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ லாக் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் லாக் பண்ணணும், பெரிய செயின் போட்டக்கூடாது. ஸோ இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எந்த ஷேப் கொடுத்தாலுமே நம்மளால் வந்து ஈஸியாக போட முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு லைனில் மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக தான் தெரியும். பட் ஷேப்பில் போடுறப்ப தான் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வேணும்னே தப்பாக போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி லாக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி ஷேப் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் இதுக்கு முன்னாடி போட்டதுக்கும் இப்போ போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டிங்கனாலும் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் புதுசாக கற்றுட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும், ஸ்பீடு வேணும். அடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவல் போக போக நமக்கு வந்து இந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு வந்து அதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ கர்வ் கொண்டுட்டு வர போகிறோம். இந்த இடத்துல எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேங்கிறத வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பிளேஸ்க்கு வரப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுற பிளேஸ் இது. ஸோ நம்ம போடுறப்பே ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அதே மாதிரி பெண்ட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து சைடில் கொண்டு போய் போடுற ஸ்டிச் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஸோ ஒரே மாதிரி ஈவனாக போட்டுகிட்டே வரணும். ஒரே டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கர்வில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக அந்த ஷேப் கொண்டுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்களும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கடைசியாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேப் போகிறதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா
என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் ஆரி நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீடில் ஹேண்டில் பண்ணுறதும் தெரிஞ்சிருக்கணும், நீட்டாகவும் ஃபினிஷ் பண்ணணும், ஸ்பீடும் நமக்கு வரணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.